உறவுகள் அனைவருக்கும் டிகேவி ராஜாவின் இனிய வணக்கம். இந்த பதிவு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த மாதம் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய அந்த பூத உடலானது சென்னை பொத்தேரியில் உள்ள ரோஜா நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நினைவிடத்திற்கு தேசிய தலைவர் இமானுவேல் சேகர்னார் அவர்களுடைய பேரன் வாரிசு மரியாதைக்குரிய இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரர் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது அவருடன் திருநெல்வேலி செல்லப்பா அவர்களும் தியாகியாரின் பேரன் சக்கரவர்த்தி அவர்களும் திருநெல்வேலி தீபக் மற்றும் மரியாதைக்குரிய பல்லாவரம் ரவிக்குமார் அகில உலக தேவேந்திரர் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோபி ராஜா அவர்களும் பல்லாவரத்தைச் சேர்ந்த பாண்டியன் மற்றும் தர்மபுரி ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். அவருடைய நினைவிடத்திற்கு சென்ற திரு இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் அங்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கத்தை உரித்தாக்கினார். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பெரியார் அன்பன், மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்ஸ்ட்ராங், திரு ராஜவேல் அவர்கள் மாநில பொறுப்பாளர், திரு அருள் பாம்சப், அதேபோல திரு பிரசாத் பாம்சப் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நேர்முக உதவியாளர் திரு செல்வம் மற்றும் உறவினர்கள், அதேபோல திருவள்ளூர் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அங்கு குழுமி இருந்தனர். பின்பு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவியாரை சந்தித்த திரு இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரனார் அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறினார். தேசிய தலைவரின் 67வது குருபூஜை தின விழாவில் தங்களுடைய மனநிலையை பொறுத்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவிடத்தில் அங்கு வரும் தொண்டர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தில் கலந்து கொண்ட திரு இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரனார் அவர்கள் விழாவை நிறைவு செய்து பின்பு அங்கு வந்திருந்த ஊடகத்திற்கு பின்பு பேட்டி ஒன்றை அளித்தார். அந்த பேட்டியில் தியாகி இமானுவேல் சேகர்னார் அவர்களுடைய வாரிசு அற்று போய்விடும் என்று இருந்த சூழ்நிலையில் தற்போது ஆலமரமாக விருட்சகமாக வளர்ந்துள்ளது என்றும், அதேபோல மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் குடும்பமும் ஆலமரம் போல் விருட்சிகமாக வளரும் என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். நன்றி. இவன் டிகேவி ராஜாஸ். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம். ஒரு இடத்தை கலக்கக்கூடிய பொறுப்பும் தேவையும் அவசியமும் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுத்துக்காங்க அதை சொல்ல வேண்டிய கடமையும் அதை விட்டு சென்ற பணியை நம்ம கண்டிப்பாக செய்யணும். தியாகியனுடைய படுகொலைக்கு அப்புறம் அந்த குடும்பமே அழிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை பிரிஞ்சு பல கிளைகளை ஆழமாக இருக்கும். அதனுடைய ஒரு வாரிசாக தான் நாங்களும் வந்திருக்கோம். ரொம்ப அர்த்தமான செய்தி. அவங்க பாப்பா இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் வாங்க. ஆமாம், உங்களுக்கான எங்கள் வீட்டு அக்கா மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பண்ணுவோம். பிஎஸ்பி தொடர்ந்து வந்தோம் ஒரு 5 வருஷம். வாங்கினேன், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சரி இலவசத்தை எல்லாமே சொல்லுங்கள். சரி ஐடியாலஜி வேறு, மரியாதைங்கிறது வேறு. அதுக்கு பதில் நம்ம வச்சோம். சரிங்களா? 11 நினைவு நாள். அது யாருனாலும் வரலாம். செட்டியார் வரலாம், ஒரு கிராமின் வரலாம், எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதை யார் நானே சொந்தம் கொண்டாடணும். இன்னைக்கு தம்பி ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கணும்னா நான் எல்லாருமே கொண்டாடணும். அது நம்மளுடைய பொறுப்பு. அதனால்
அண்ணன் மிக முக்கியம் கொடுப்பாரு. தெரியுங்க அண்ணன், நீங்கள் எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், நாங்கள் ட்ராவல்ஸ் பங்களாவில் மதுரையில் எனக்கு அது தெரியும். ஃபஸ்ட்டு அது ஆமாம், அதை தான் நான் விரும்புகிறேன். அவங்களுடைய மனநிலை சூழ்நிலை ஒத்து வந்ததுன்னா சரி வாங்க, நேரடியாக நீங்கள் வாங்க. ஃபஸ்ட் நம்மளே கூட வந்துடும் அவங்களோட, நீங்கள் வந்து வேண்டாம் ரொம்ப ஆடம்பரம் வேணும். ஒரு 4-5 காலம் நம்மளே ரிசீவ் பண்ணி சகோதரி கண்டிப்பாக. சரியாண்ணே? சரி சரி. அவர் செல்வம் தான் மாம்சம் கூட இருந்தார். சரி அதுதான் ஓகே, தேங்க்ஸ்.